அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் சாப்டரில் பிடி டாக்ஸின் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டு அது சம்பந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடி டாக்ஸின் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிசம் எது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒரு பாக்டீரியா தான் பிடி டாக்ஸினை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த பாக்டீரியாவோட பேர் பேசில்லஸ் thuringiensis. ஸோ பேசில்லோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அண்ட் thuringiensisோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பிடி அப்படின்னு பேர் வச்சாங்க. அது ப்ரொடியூஸ் பண்ணுற டாக்ஸினுக்கு பேர் பிடி டாக்ஸின் அப்படின்னு. இட் இஸ் அ பயோபெஸ்டிசைடு. ஏன் பயோபெஸ்டிசைடு அப்படிங்கிறாங்க? பேசில்லஸ் thuringiensis அப்படிங்கிறது என்ன? ஒரு பாக்டீரியா, மைக்ரோ ஆர்கானிசம். அந்த மைக்ரோ ஆர்கானிசம் பிளான்ட்ஸை வந்து தாக்கக்கூடிய பெஸ்ட்டை போய் அழிக்கிறதுனால பயோபெஸ்டிசைடு. சைடுனா கொல்லின்னு அர்த்தம். பெஸ்ட்டை கொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக இருக்குது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் லிவிங் ஆர்கானிசம்ஸ். அதனால் இதுக்கு பேர் பயோபெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது இந்த பேசில்லஸ் thuringiensisஐ பேஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்ட பிளான்ட்ஸ் எது? பிடி காட்டன், பிடி கார்ன், ரைஸ், டொமேட்டோ, சோயாபீன்ஸ், இந்த மாதிரி நிறைய தாவரங்களில் இந்த பேசில்லஸ் thuringiensisலேருந்து எடுக்கக்கூடிய பிடி டாக்ஸின் பயன்படுத்தி பிடி காட்டன், பிடி கார்ன், பிடி ரைஸ், டொமேட்டோ, சோயாபீன்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. சம் ஸ்ட்ரெயின்ஸ்னால் இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா வெரைட்டிஸ், டைப்ஸ். அந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசத்தில் வெரைட்டிஸ், டைப்ஸ்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Some strains of bacterium produce proteins to kill insects like coleopterans. Coleopterans யார்? இந்த வண்டுகள், பீட்டில்ஸை தான் நம்ம கோலியோப்டிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் லெபிடோடென்ட்ரான்ஸ். லெபிடோடென்ட்ரான்ஸுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தா டொபேக்கோ, பட்வர்ம், ஆர்மி வேர்ம் இதெல்லாம். ஸோ இந்த வேர்ம்ஸ்னால் அதுலேருந்து என்ன வரும்? பெரிய பட்டர்ஃப்ளை, மாத்தெல்லாம் வரும் இல்லையா, பெரிய விங்ஸ் வச்சுட்டு, அதெல்லாம் நம்ம வந்து லெபிடாப்டிரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிப்திரான்ஸில் ஈக்கள், கொசுக்கள், ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோ இதெல்லாம் வரும். ஸோ இந்த வகையான பெஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பாக்டீரியத்துலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படியா இந்த ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிடி பேசில்லஸ் thuringiensis இருக்கு இல்லையா, தட் ஃபார்ம்ஸ் எ டாக்ஸிக் இன்செக்டிசைடல் புரோட்டீன். டாக்ஸிக்னா விஷத்தன்மை வாய்ந்தது, இன்செக்டை கொல்லக்கூடியதை தான் இன்செக்டிசைடல் அப்படின்னு சொல்கிறோம். டாக்ஸிக் இன்செக்டிசைடல் புரோட்டீன் டியூரிங் growth phase which exists as inactive protoxin in bacterium. இந்த இடத்துல பாக்டீரியத்தோட growth phase அப்போ பாக்டீரியா வளரும்போது பாக்டீரியாவுக்குள்ளே தான் இந்த பிடி டாக்ஸின் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த பிடி டாக்ஸின் ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருள்னு சொல்கிறோம், புரோட்டீன்னு சொல்கிறோம். அது அப்போ அந்த பாக்டீரியாவையும் அழிக்கணும் இல்லையா? ஆனால் பாக்டீரியாவை மட்டும் அந்த விஷம் கொல்லலை, அந்த டாக்ஸின் எதுவும் பண்ணல. ஏன்? பாக்டீரியாவோட க்ரோத் ஃபேஸ் அப்போ பாக்டீரியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த டாக்ஸின் இன்ஆக்டிவாக இருக்குது. ஸோ பாக்டீரியாவுக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சின்ஸாக இருக்காங்க. எப்போவுமே டாக்ஸின்ஸ் ப்ரோடாக்சினாக இருக்கும்போது எப்படி இருக்கும்? எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இன்ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கும். பட் எப்போ வந்து அந்த பாக்டீரியாவிலேருந்து அந்த ப்ரோடாக்சின் நம்ம பூச்சிகளுக்குள்ளே, வேர்ம்ஸ்குள்ளே போகுதோ அப்போது இன்ஜஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வாய் வழியாக சாப்பிட்றது அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ அது இன்செக்ட்ஸ் வந்து இன்ஜஸ்ட் பண்ணுதோ இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் டியூ டு ஆல்கலைன் pH ஆஃப் கட் வித் சால்யூபிளைஸ் கிறிஸ்டல்ஸ். இப்போது அந்த புழுக்களுக்குள்ளே அந்த இலையை சாப்பிட்டதுனால அந்த இலையில இருந்த பேசில்லஸ் thuringiensis அப்படிங்கிற பாக்டீரியா புழுக்களோட வாய்க்குள்ளே போயிடுச்சு. இப்போ அதோட வயிற்று பகுதிக்கு போகும்போது புழுக்களோட வயிற்று பகுதி ஆல்கலைன் pHஆக இருக்கும். ஆல்கலைன் pHனா பேசிக் pH 7க்கு மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த pHல ப்ரோடாக்சின் ஆக்டிவேட்டட் டாக்ஸினாக மாறிடுது. அப்போ அந்த ஆக்டிவ் டாக்ஸின் என்ன பண்ணுது? அந்த புழுக்களை கொன்றுது. ஓகே, இப்போது திஸ் டாக்ஸின் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஆல்கலைன் pH ஆஃப் கட் ஆஃப் த இன்செக்ட். ஓகே, இப்போ இன்செக்ட் பூச்சிக்குள்ளே அவங்களோட ஆல்கலைன் pH கண்டிஷன் இருக்கிறதுனால டாக்ஸின் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. திஸ் டாக்ஸின் பைண்ட்ஸ் டு மிட்கட் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். மிட்கட்னா அதோட வயிற்று பகுதியில் எபித்தீலியல் செல்ஸில் போய் இந்த ஆக்டிவான டாக்ஸின் வந்து பைண்ட் ஆகிக்குது அண்ட் கிரியேட் போர்ஸ், ஓட்டைகளை ஏற்படுத்துது. ஸோ வயிற்று பகுதியில் ஓட்டைகள் புழுக்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா புழுக்கள் அல்டிமேட்டாக இறந்து போயிடும். தட் காசிங் செல் லைசிஸ். செல் லைசிஸ்னா செல்ஸ் வந்து டெட் ஆகுது, செல் வந்து பிரேக் டவுன் ஆகுது. லைசிஸ் அப்படின்னா உடையிறது அப்படின்னு அர்த்தம். பிரேக் டவுன் ஆகிடுது அண்ட் த insect ultimately will die. ஸோ இப்படி தான் ஒரு பேசில்லஸ் thuringiensis அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா புழுக்களை, பூச்சிகளை கொல்றதுக்கு பயன்படுது.
அடுத்து வந்து பார்த்தோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன். ஸோ இதில் நமக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஏன்னா ஹியூமன் பீயிங்க்கு எந்த அளவுக்கு அது அட்வான்டேஜஸாக இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பயன்பாடுக்கு கொண்டு வருவோம். ஸோ சாய்ஸ் ஆஃப் ஜீன் டிபெண்ட்ஸ் ஆன் கிராப் அண்ட் டார்கெட்டட் பெஸ்ட் as most toxin are insect specific. இப்போ நம்ம வந்து ஜீன் எந்த ஜீன் எடுக்கிறோமோ அந்த ஜீன் எந்த மாதிரியான டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த டாக்ஸின் எந்த மாதிரியான புழுக்களை எந்த மாதிரியான பூச்சிகளை கொள்ளுது, இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். டாக்ஸின் கோடட் பை ஜீன், இப்போது இந்த புழுக்களை கொல்லக்கூடிய அந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுற ஜீன் எது, பைசிலஸ் துருஞ்சியன்சிஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவில், அது நமக்கு முக்கியம். cry1ac ஜென்ரலாக cry gene அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட டைப் வந்து cry1ac. எக்ஸாம்பிளுக்கு சில கிறிஸ்டல் ப்ரோட்டீன்ஸ் நமக்கு நேம் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன்ஸ் என்கோடட் பை ஜீன்ஸ் cry1ac அண்ட் cry2ab கண்ட்ரோல் போல்வர்ம்ஸ். ஸோ போல்வர்ம்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஜீன் ஹெல்ப் பண்ணுது, cry1ac cry2ab இந்த ரெண்டு ஜீன்ஸும். அடுத்து cry1ab எதை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த ஜீன் cry1ab வந்து கார்ன்போரரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியம். இப்போது பிடி டாக்ஸின் டாப்பிக்கில் இருந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், பிடி காட்டன் வெரைட்டி தட் was developed by the introduction of toxin gene of Bacillus thuringiensis BT is resistant to. ஸோ இப்போ பிடி காட்டன் வெரைட்டியில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண பிடி ஜீன் எதற்கு எதிராக செயல்படுதுன்னு கேட்குறாங்க. பிளான்ட் நெமட்டோட்ஸ். நெமட்டோட்ஸ்னால் என்ன, புழுக்களுக்கு எதிராக அது செயல்படலை, ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க, அது கிடையாது. இன்செக்ட் ப்ரெடேட்டர்ஸ், இன்செக்ட்ஸ் போய் பிளான்ட்டை தாக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. இன்செக்ட் பெஸ்ட் தான் கரெக்டு. பெஸ்ட் அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பூச்சிகளை தான் இன்செக்ட் பெஸ்ட்டும்போ, அதற்கு எதிராக தான் பிடி ஜீன் செயல்படுது. ஃபங்கல் டிசீஸாக அதுவும் கிடையாது. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் ட்ரிகர்ஸ் ஆக்டிவேஷன் ஆஃப் ப்ரோடாக்சின் டு ஆக்டிவ் பிடி டாக்சின் ஆஃப் பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் இன் போல்வர்ம். நமக்கு தெரியும் ப்ரோடாக்சின் அப்படிங்கிறது இன்ஆக்டிவேட்டடாக இருக்கும், அது ஆக்டிவ் ஆகணும்னா என்ன கண்டிஷன் நமக்கு தேவை அப்படிங்கிறத ஆப்ஷனில் பார்த்து கண்டுபிடிக்கணும். பாடி டெம்பரேச்சர் இன்ஆக்டிவ் ப்ரோடாக்சினை ஆக்டிவ் பண்ணாது. த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் மிட் கட் அதுவும் கிடையாது. ஆல்கலைன் பிஹெச் ஆஃப் கட் ஆர் மிட் கட்னு சொல்லலாம். கட்டில் இருக்கக்கூடிய, கட்னா வயிற்று பகுதி, ஆல்கலைன் பிஹெச் தான் இன்ஆக்டிவேட்டட் ப்ரோடாக்சினை ஆக்டிவ் டாக்ஸினாக மாற்றுது. ஆசிடிக் பிஹெச் கிடையாது. நமக்கு போல்வர்ம்லலாம் நமக்கு என்ன இருக்கும், ஆல்கலைன் பிஹெச் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிடி கிராப்ஸ் இஸ் பீயிங் க்ரோன் இன் இந்தியா பை த ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ்னால இந்தியாவில் வளர்க்கக்கூடிய பிடி கார்ப், பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ்லேருந்து எடுத்து பிடி டாக்ஸினை சிந்தசிஸ் பண்ணுற ஜீனை இன்கார்பரேட் பண்ண கிராப் எதுன்னு கேட்குறாங்க. பிரிஞ்சால்னா என்ன, கத்திரிக்காய். பிடி பிரிஞ்சால் நாட் அலவுடு, நம்ம இந்தியாவில் அலோடு கிடையாது. சோயாபீனும் கிடையாது, மெய்ஸும் கிடையாது, உணவுப் பொருட்களுக்கு நம்ம அலோவ் பண்ணலை. பிடி காட்டன் தான் நம்ம வந்து இங்கே அந்த க்ராப் தான் அதிகமாக வளர்க்குறோம். ஸோ காட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேசிலஸ் துருஞ்சியன்சிஸ் ஃபார்ம்ஸ் ப்ரோட்டீன்ஸ் விச் கண்டைன் இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன். இன்செக்டிசைடல் ப்ரோட்டீன்னா இன்செக்டை கொல்லக்கூடிய ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு அர்த்தம். திஸ் ப்ரோட்டீன், இந்த இன்செக்டிசைடல் ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு, does not kill the carrier bacterium which is itself resistant to the toxin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷனாக வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. செகண்ட் ஆப்ஷன், it is coded by several genes including the gene cry அப்படின்னு கொடுத்துருக்காங்க. cry gene மட்டும்தான் கோட் பண்ணுது, மற்ற ஜீன்லாம் கிடையாது. அடுத்து, it is activated by acid pH of the foregut of the insect pestன்னு கொடுத்துருக்காங்க. acid pH வராது, alkaline pH தான் வரும். ஸோ திஸ் இஸ் ராங் ஆப்ஷன். Fourth option, binds with epithelial cells of midgut of the insect pest, ultimately killing it. This is the correct answer. Insect pest ஓட epithelial cells of midgutல போய் bind பண்ணி அந்த toxin அந்த பூச்சை கொன்றுது. This is the correct answer. ஞாபகம் வச்சுக்கணும். Next question, some of the characteristics of BT cotton are. First option, long fiber and resistance to aphids னு கொடுத்துருக்காங்க.
இது ஆப்ஷனில் ஏஃபிட்ஸாக போய் அது கொள்றதில்ல. மீடியம் ஈல்டுனா விளைச்சல், லாங் ஃபைபர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டு பீட்டில் பெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஹை yield and production of toxic protein crystals which kill diphtheran pest அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் கிடையாது. ஹை yield விளைச்சலை அதிகப்படுத்துது and resistance to bollwormக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு. This is the correct answer. Okay. Next question. What is true about Bt toxin கொடுத்துருக்காங்க. First option என்ன? The concerned bacillus has antitoxin. இதில் இருக்கக்கூடிய அந்த bacillus பாக்டீரியாவில் antitoxins இருக்கு, விஷத்தன்மைக்கு எகெயின்ஸ்டாக இருக்கு, தவறு. The inactive protoxin gets converted into active form in the insect gut. This is correct. அப்போ அதுதான் ஆப்ஷன். Bt protein exists as active toxin in the bacillus. தப்பு, bacillus பாக்டீரியாவில் inactive formல இருக்கும். The activated toxin enters the ovaries of the pest to sterilize it and thus prevents its multiplication ங்கிறதும் தவறு. மிட்கட்டில் போய் எபித்திலியல் செல்ஸில் பைண்ட் பண்ணி அங்கே ஓட்டையை ஏற்படுத்தி பூச்சை கொன்றோம். அதனால் இது ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷனோ தேர்ட் ஆப்ஷனோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோ ஆன்சராக வர வாய்ப்பு இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். The bacterium Bacillus thuringiensis is widely used in contemporary biology as. contemporary அப்படின்னா இப்போ பயாலஜியில் இப்போ இந்த காலத்தில் நம்ம வந்து Bacillus thuringiensis-ஐ எதுக்காக பயன்படுத்துகிறோம்? இண்டிகேட்டர் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கா? இல்லை. சோர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் என்சைம், அதை ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம என்சைமாக பயன்படுத்துகிறோமா? இல்லை. ஏஜென்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னால் பாலும் பால் சார்ந்த பொருட்கள், அது தயாரிப்புகள், அது கிடையாது. இன்செக்டிசைட், பூச்சிகளை கொல்லக்கூடியதுக்கு பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்துகிறோம். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். Cry1 endotoxin obtained from Bacillus thuringiensis is effective against nematodes கிடையாது, flies கிடையாது, mosquitoes கிடையாது, bollwormக்கு against-ஆ தான் அது செயல்படும். So fourth option is the correct answer. Last question. Bacillus thuringiensis strains have been used for designing novelனா new, புதுமையான அப்படின்னு அர்த்தம். Biofertilizers, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், ஃபர்டிலைசர்ஸாக ஊட்டச்சத்து மிக்க ஒரு பொருட்களாக நம்ம வந்து ஃபீல்டில் கிராப்ஸ்க்கு பயன்படுத்துகிறோமா? இல்லை. பயோ மெட்டலர்ஜிக்கல் டெக்னிக் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் பயோ அப்படின்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், இது ரெண்டும் கம்பைன் பண்ணி பயன்படுத்துகிறதா? கிடையாது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் மினரல்ஸை கம்பைன் பண்ணி பயன்படுத்துகிறதா? கிடையாது. பயோ இன்செக்டிசைடல் பிளான்ஸில் தான் நம்ம வந்து பேசிலஸ் thuringiensis-ஐ பயன்படுத்துகிறோம். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிடி டாக்ஸின் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது சம்மந்தமான காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.